ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் இர்ஃபான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் பட உலக மரபுகளை கம்ப்ளீட்டா உடைக்க நினைக்கிறாரு. இர்ஃபான், நீங்க சொன்னீங்க ஒரு சில தடவை பணத்துக்காக வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு. அப்படி பணத்துக்காக வேலை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமாமே. பட் நம்ம இண்டஸ்ட்ரியோட மரபு என்னன்னா, எல்லா பெரிய ஸ்டார்ஸும் பணத்துக்காக தான் வேலை செய்வாங்க. எல்லா பெரிய ஸ்டார்ஸும் காசுக்காக தான் வேலை செய்வாங்கன்றத என்னால ஒத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, 100 கோடி கிடைக்கலன்னா அவங்க பெரிய ஸ்டார்ஸா இருக்க முடியாது. பிலிம்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விசித்திரமான சாபத்தை அவங்க கொடுத்திருக்காங்க. மரபுகளை உடைக்கிறது என்னோட அடிப்படையான உரிமையா நான் கருதுறேன். இது எனக்கு அந்த கடவுள் என்ன இந்த மிஷனுக்காக தான் அனுப்பி வச்சிருக்காரு. நான் மரபுகளுக்கான கேள்வியை எழுப்புவேன், அதுக்கப்புறம் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த 100 கோடி பிலிம் ஸ்டார்ஸ் இருக்காங்களே அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவங்களோட பெரிய 1000 கோடி ஸ்டார் ஆக போறேன்னு. நான் 1000 கோடிக்கான ஆளு தான். என்னோட படங்கள் நான் சொல்ல வந்தது இததான். சினிமாவை பாத்தீங்கன்னா அது ஒரு விசித்திரமான மிக்ஸ்டர். இதுல சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ரெண்டோட கலவையும் இருக்கு. இது சுலபமான கலவை இல்ல. ஒரு கதையோட முக்கியத்துவம்ன்றது ரொம்பவே புனிதமான ஒரு விஷயம். இதன் மூலியமா நான் கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட போய் சேர முடியும். இதுதான் இதோட சக்தி. நான் ஈஸியா மக்கள் கிட்ட போய் சேர முடியும். அது 10 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும். இர்ஃபான், நீங்க என்ன சொல்றீங்கன்னா, படங்கள்ல சரஸ்வதி இருந்தாகணும், அதாவது புனிதத்தன்மை இருந்தாகணும்னு, நல்லபடியா இருக்கணும்னு. அப்ப மல்லிகா ஷெராவத் கூட நீங்க கிஸ் பண்ண சீனை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அது புனிதமானதுன்னா? அவங்க லக்ஷ்மி மாதிரி தெரிஞ்சாங்க. அந்த நேரத்துல என் மனசுக்குள்ள லக்ஷ்மி தான் வந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் நீங்க சாத்கூன் மாஃப் படத்துல நடிச்சது? அது ஆக்சுவலி அந்த ரோல் எடிட் பண்ண விதத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு. ஆனா அது அவ்வளவு பயங்கரமான ரோல் இல்ல. ஆனா விஷால் சார் கூட நான் வேலை பார்க்கணும், அவர் எனக்கு ஆஃபர் பண்ணப்போ நான் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரோல் பிடிக்கலன்றது உண்மை. அவரு ஒய்ஃப் பீட்டர்னு சொன்னது ஓ நோ என்னது இதுன்னு நான் புலம்பிட்டே இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல என்ன என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், இதுல என்ன நான் கத்துக்க முடியும்ன்றது. அதாவது ஒரு பெண்ணை அடிக்கிறதுல, அவங்கள துன்புறுத்துறதுல. ஆனா நான் அதுக்குள்ள கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனா எடிட்டிங்ல அவங்க அது எல்லாத்தையும் நிறையவே எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன். ஆனா இது உண்மைதானே? நீங்க இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சைன் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நீங்க விருப்பப்பட்டு பண்ணல, வெறும் பணத்துக்காக தான் பண்ணிருக்கீங்க. அந்த படங்கள்லாம் சரியா ஓடக்கூட இல்ல. ஆமா, அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, இது வாழ்க்கை. ஒரு மனுஷன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவும் பண்ணுவான். இதெல்லாம் ஹிட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த படம் உங்களுக்கு எந்த படம் பண்ணும்போது இந்த மாதிரி படம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு உங்க மனசுல பட்டுச்சு, அதை சொல்ல முடியுமா? நிறையவே இருக்கு. ஆனா பேர் சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா டைரக்டருக்கு அவர் செஞ்சது சரின்னு தான் தோணும். சோ அவரை எதுக்காக அவமானப்படுத்தணும்? இந்த மாதிரியான படங்கள் நிறையவே இருக்கு. செட்டுக்குள்ள நுழைஞ்சதும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணி இருக்கு. ஆனா நான் காசு வாங்கினதுனால, நான் சைன் பண்ணதுனால மக்கள் நம்மளை பத்தி நிறைய பேசுவாங்க. அதனால அதை ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் ஆயிடும். அது ஒரு பயணம், அதை முடிச்சே ஆகணுன்றது கடமை. கல்யாணம் பண்ணி ஒருவேளை நமக்கு அது பிடிக்கலனாலும் அதை விடவே முடியாது இல்லையா? ஸோ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களோட படங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அதுக்கான மிகப்பெரிய ஜட்ஜ் இந்த மக்கள் தான். உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. கேள்விகளை கேட்கலாம். அடுத்த கேள்வி உங்கள யாரு கேட்க விரும்புறீங்க? அங்க மைக்க கொடுங்க. செகண்ட் ரோல. நீங்க எந்த மாதிரி ரோல மறுபடியும் செய்ய விரும்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஜெய் ஹனுமான் ரோல் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க படம் தேங்க்யூ வந்துச்சு. அதுல உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், அதுல ஒரு டயலாக் இருந்துச்சு, பொண்ணுங்களை பத்தியும் பொம்பளைங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும்னு. உண்மைதான், அது உண்மைதான். சார், உங்ககிட்ட சில விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். டிப்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, நான் டிப்ஸ் கொடுக்குறேன். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளைக்குள்ள ஆம்பளையும் இருப்பான், பொம்பளையும் இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்புறம் ஒரு பொம்பளைக்குள்ள பொம்பளையும் இருப்பாங்க, ஆம்பளையும் இருப்பான். உங்களுக்குள்ள இருக்கிற பொம்பளைய நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதனால எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. உங்க கரியர்ல இருக்கிற ஜர்னி அது மும்பைல இருந்து ஹாலிவுட் இன்டர்நேஷனல் வரைக்கும் இருக்கு.
நீங்க என்னைக்கோ ஹாலிவுட்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கலையா? எனக்கு ஒரு சில வாட்டி ஆயிருக்கணும்னு தோணுச்சு. எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சது. ஆனா நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல ஒருவேளை நான் யங்கா இருந்தா இந்த மாதிரியான சான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா ஒருவேளை நான் நாட்டை விட்டு அங்கேயே கூட இருந்திருப்பேன். ஆனா நான் எத்தனையோ வாட்டி பார்த்திருக்கேன். நான் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன், கனடாக்கு கூட போயிருக்கேன். அங்க 40 வயசுக்கு மேல ஒரு மனுஷன் வேலை செய்யறானா அங்க அவன் சோகமா தான் இருப்பான். அவனை பார்த்தாலே அது தெரியும். யங் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இன்வால்வ் ஆவாங்க. அவங்க கிட்ட செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஆனா நான் பார்த்தவங்கள நிறைய பேரை பாத்தீங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் பக்கம் போக விரும்புறாங்க. இது இயற்கை. ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்னால இன்னொரு கண்ட்ரிக்கு போகவே முடியாது. எனக்கு என்னோட கண்ட்ரில இருக்கிறதும் இங்கிருந்து ஆப்ரேட் பண்றதும் எனக்கு சரின்னு தோணுச்சு. அதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இர்ஃபான், நீங்க இங்க இருக்கிற பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற விரும்புறீங்க, இங்க தான் வேலை செய்ய விரும்புறீங்க. ஆனா இங்க மரபுகளை உடைக்க நினைக்கிறீங்க. இங்க உள்ள மரபு என்னன்னா, பிலிம் ஸ்டார்ஸை பத்தி காசிப் நிறைய வரும். ஆனா உங்க லைஃப் எவ்வளவு போரிங்னா, எவ்வளவு தேடினாலும் காசிப் கிடைக்கல. அப்படின்னா நான் ஒரு நல்ல ஆபரேட்டர். ஒரு 2-3 விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. அதுல ஒரு நியூஸ் என்னன்னா, மம்தா பட்டேல் உங்க மேல கேஸ்டிங் கவுச் பண்ணதா குற்றம் சாட்டி இருக்காங்க. எனக்கு அவ்வளோ தகுதியெல்லாம் இல்லை. அதாவது அவங்களுக்கு இந்த ரோல் கொடுங்க, அவங்களுக்கு இந்த ரோல் கொடுக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, மாஹினால இர்ஃபான் அப்புறம் மஞ்சு மதியில விரிசல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதை மாகி கிட்ட தான் கேட்கணும். அதை பத்தி நான் ஏதாவது சொன்னா கண்டிப்பா அது மழுப்புற மாதிரி தான் இருக்கும். மாஹி ரொம்ப சுத்தமான மனசுள்ள பொண்ணவ. அப்புறம் எனக்கும் திமான்சிக்கும் விரிசல் ஏற்படுறதுக்கு இன்னொரு பொண்ணு தேவைன்னு எனக்கு தோணல. எங்களுக்குள்ள விரிசல் விழணும்னா தானாவே விழும், வேற யாரும் தேவையில்ல. உங்களோடது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாமா, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கான். அவனை பத்தி சொல்லணும்னா அப்புறம் அவன் கூட நான் முடிஞ்சா எல்லா ஜென்மத்திலையும் அவனை நான் சந்திச்சே ஆகணும். அவன் கூட ஃப்ரெண்டா இருக்க நான் விரும்புறேன். ஸோ என்னால முடிஞ்சா அவனை நான் வாங்கி கொண்டு போய் என்னோட வீட்டில் வச்சுப்பேன். உங்களுக்கு உங்க லைஃப் ரொம்ப போரிங்காவே தெரியலையா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எனக்கு ஒரு 2 காசிப் கிடைச்சிருக்கு. நான் இதைத்தான் சொன்னேன். இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஸோ எந்த காசிப்பும் இருக்காது. நான் பெண்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். ஆனா எதுக்கு முயற்சி பண்ணணுமோ அதுக்கு பண்ணாம